இன்றைக்கும் டீ குடிக்கலாது. ஏனென்றா இன்றைக்கு உப்புமா வீட்டுல உப்புமாவோட டீ குடிச்சா நல்லா இருக்காது. அதால பிளேன் டீ. இந்த உப்புமாவோட பிளேன் டீ குடிக்க சத்தியமா நல்லா தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்றோம். முன்னுக்கு வாரம் டே 14 வாங்கோ பாப்போம். அப்படியே 10:45 எங்க வலிக்கிட்டாச்சுன்னு சொன்னா ஸ்காப்ரோக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த A1 GTR ரெனோவேஷன் இந்த அண்ணாக்கு தான் வீடியோ எடுக்க போறேன். இன்னைக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோண்டாவை பாருங்க. 22வது ஃப்ளோருக்கு தான் இப்ப ஏற போறோம். இந்த வீட்டுக்கு அண்ணா வந்து கிச்சன் வேலையும் பெயிண்டிங் வேலையும் செய்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் கனடால எந்த ஒரு பிசினஸ் வச்சிருந்தாலும் பிரச்சனையே இல்ல. எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பான முறையில் உங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி தருவோம். அதோட நாங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டும் செய்யறோம். நாங்களே வீடியோ ஷூட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா பேஜையும் வந்து நாங்க மேனேஜ் பண்ணுவோம். உங்கள்ட்ட சோஷியல் மீடியா பேஜ் இல்லைன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அதையும் நாங்க கிரியேட் பண்ணுவோம். அப்படியே இந்த வியூவை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு வீடு வாங்கணும் போல தான் இருக்கு. ஃபியூச்சர்ல வாங்குவோம். கனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியா வாங்கலாம். ஆனா நிறைய பேர் வீடு வாங்கி அழிஞ்சாக்களும் இருக்கணும். வீடு வாங்க போறோம்னு சொன்னா அதுக்கான டைமிங் பார்த்து வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வாங்கினா அது இன்னும் கட்டித்தனம். வீடியோ எடுத்து முடிஞ்சது. இனி அடுத்த லொகேஷனுக்கு போறோம். இந்த வீடு ஃபுல் ரெனோவேஷன் நடக்குது. என்னுடைய ஃபுல் டைம் வேலையே இதுதான். கண்டென்ட் கிரியேட் பண்றது, வீடியோ ஷூட் பண்றது, வீடியோ எடிட் பண்றது, இதுதான் என்னுடைய வேலையே. வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னா ஓமம்பில் நோக்கி பயணம் ஆரம்பிச்சாச்சு. 52 கிலோமீட்டர்ல வீடு வந்துடும். வீட்டையும் வந்தாச்சு. வீட்டை வேலைக்கு வந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்கு. முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பணும். கனடா போஸ்ட்ல தான் அனுப்ப போறேன். கார்ல ஏறினாலே முருகன் என்னதான் பார்த்து கொண்டிருப்பார். வெளியில சாதுவா மழையும் பெய்யுது. நல்லா தான் இருக்குது வேலை பார்க்க. கனடா போஸ்ட்டுக்கும் வந்தாச்சு. டிராக்கிங்கோட தான் அனுப்பினான். 3 நாள்ல போய் சேர்ந்துருமாம். $22 வந்து சார்ஜ் பண்ணவங்க. அப்படியே வீட்டை வந்து மதிய சாப்பாடை முடிச்சிட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு நிக்கிறேன். ஆப்பிளை வெட்டி சாப்பிடுறத விட கடிச்சு சாப்பிடுறது தான் இதம் கூட. இன்னைக்கு எடிட்டிங் வேலை நிறைய இருக்கு. அப்புறம் என்ன மறக்காம அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் வீடியோ சங்கீத யூடியூப் சேனல்ல வரும். மறக்காம போய் பாருங்க. பாய்.